ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் கேக்கு சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயிலு, 1/2 கப்பு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன், முட்டை 1 உடைச்சி வச்சுருக்கேன், பீட் பண்ண போகிறேன். தயிர் 1/2 கப்பு ஊற்றுறேன். எல்லாம் சேர்த்து பீட் பண்ணலாம். இப்படி தான் இருக்கும். ஒரு கப் மைதா கலக்கிறேன். பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இதே மாதிரி கலக்கிட்டு வாங்க. நல்லா சாஃப்டான கேக்கு நமக்கு கிடைக்கும். நட்ஸ் அதில் கலக்க போகிறோம். அதில் கோதுமை மாவு கொஞ்சம் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் போட்டு கலக்கக்குள்ளே எல்லாம் அடியில் ஒன்று சேர்ந்து போய் நின்றுக்கும். இப்படி போட்டால் நடுவில் அங்கங்கே இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இந்த பதம் சரியாக இருக்குங்க. பதம் கரெக்டாக இருக்குது. நம்ம பவுலில் மாற்றிடலாம். ஆயிடுச்சு. நம்ம இனிமேட்டுக்கு அதை எடுத்து வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் உப்பு போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பிளேட் ஒன்று வைக்கலாம். ஒரு பிளேட் இப்படி வச்சிடலாம். அதுக்கு மேலே இந்த பவுலை வைப்போம். வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நீங்கள் வேணும்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கூட வச்சுக்கலாம். பிளேட் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல். நம்மளோட கோதுமை கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.